உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அஸ்வின் சார், சொல்லுங்க சார். எல்லாம் கண்டஸ்டன்ட்டும் வந்தாச்சா? ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார் இன்னும் ஒரு ஆள் மட்டும் வரணும் சார். யாருங்க அது? அன்னபூர்ணி மிஸ் தமயந்தி சார். இவங்களுக்குலாம் டைம்க்கு வர்றதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏன்பா இப்படி இருக்காங்க? பேசாம நாமளே நம்ம ப்ரொடக்ஷன் வண்டி அனுப்பியிருக்கலாம் போல. எக்ஸ்கியூஸ் மீ, ஒருத்தங்களுக்காக எதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணணும்? நீங்க ஷூட் ஆரம்பிங்க, கோ அஹெட். அங்க பாரு गाइस, அங்க பாருங்க, அன்னபூரணி மிஸ் தமயந்தி. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வந்துட்டாங்க, வாங்க. மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். வாங்க மேடம். மேடம் நில்லுங்க மேடம். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், இவ்வளோ பெரிய டிவி குக்கிங் ஷோவுக்கு நீங்க கலந்துக்க போறீங்க. இதை எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க மேடம். மேம், இந்த காம்படிஷன்ல நீங்க ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க மேடம். சாதாரண மெஸ் நடத்துறவங்களால இந்த டைட்டிலை வின் பண்ண முடியும்னு நம்புறீங்களா? நீங்க டைட்டில் வின்னர் ஆயிட்டீங்கன்னா அதுல கிடைக்கிற பிரைஸ் மணியை வச்சு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? என்னால இப்போ எதுவும் சொல்ல முடியாது. நான் உள்ள போய் ஆகணும். ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுறீங்களா? ப்ளீஸ், டைம் ஆகுது. சார், ஷோ ஆரம்பிக்கலாமா? ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் அஸ்வின். சரிங்க சார். நீங்க போய் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போய் பாருங்க. ஓகே சார். சார் சார், இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே. என்ன சார், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இதெல்லாம் ஒரு பெரிய ரிமார்க் சார். ஒரு காம்படிஷனுக்கு கரெக்ட் டைமுக்கு வர முடியாதவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இந்த ஷோவை ரன் பண்ணுவீங்க? இதே போல் மற்ற கண்டஸ்டண்ட்டும் இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் நீங்கள் எப்படி ஷோவை நடத்துவீங்க? சார் 2 மினிட்ஸ் சார். நான் போய் அவங்க வந்துட்டாங்களா செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. தேங்க்யூ சார். இங்கே வாங்க, இதை பிடிங்க. நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க. பதட்ட பண்றீங்க? சொல்லுங்க மேடம். ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? முதல்ல சொல்லுங்க. ஏன் மேடம் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க மேடம். என்ன மேடம் நீங்க? நாங்க எவ்வளவு கேள்வி கேக்குறோம், எதுக்குமே பதில் சொல்லாம அவசரப்படுறீங்க? ஏன் மேடம், வெளியில நாங்க கேட்கிற கேள்விக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க, இவ்வளவு தடுமாறுறீங்க. உள்ள போய் எப்படி சமாளிக்க போறீங்க சொல்லுங்க மேடம். அதானே, உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தை பார்த்தா ஸ்டவ் பத்த வைக்கவே 10 நிமிஷம் ஆயிடும் போல இருக்கே. ப்ளீஸுங்க, நான் உள்ள போய் ஆகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ப்ளீஸுங்க, வழி விடுங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க பதில் மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க. ஹலோ மேடம், என்னங்க ஆளாளுக்கு பேட்டி கேட்டுட்டு இருக்கீங்க? மேடம், நீங்க என்ன மேடம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, நான் வாங்க மேடம், வழி விடுங்க ப்ளீஸ், வழி விடுங்க. சீக்கிரம் வாங்க மேடம். ஐயோ, ஏன் அப்படியே நிக்கிறீங்க? வாங்க தமயந்தி, உங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவரு உள்ள நிக்கிறாரு? ஒருவேளை ஜட்ஜா வந்திருப்பாரோ? ஐயோ, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, உன்னால் கரெக்ட் டைமுக்கு வர முடியாதுன்னு. இப்போ என்ன ஆச்சு பார்த்தியா? போய் நில்லு.
வாழைப்பழம் ச்சே. ஐயோ ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைங்க ஸ்ட்ரீட்ல குக் பண்ணி விளையாடுற மாதிரி எல்லாத்தையும் இறச்ச போட்டு வச்சிருக்க. நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் என்ன சமைக்கிறதுன்னு டிசைட் பண்ணல போலியே. இதுக்கு தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். எங்க கேட்ட? இப்ப வந்து தடுமாறிட்டு நிக்கிற. இதுக்கு பேசாம நீ வீட்லயே இருந்திருக்கலாம். இப்ப பாரு, இத்தனை கேமரா முன்னாடி அசிங்கப்பட போற. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. இங்க பாரு, உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன், தயவு செஞ்சு இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போயிடு. கண்டதை செஞ்சு அவமானப்படுறதுக்கு எதுவுமே செய்யாம ஓடி போறது பெட்ரு. என்ன, போயிடுறியா? இதுக்கு மேல உன் இஷ்டம். விதி யார விட்டுச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.